ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரிஸ்லேயே மொத்தமே 5 எபிசோட் தான். ஸோ 4 எபிசோடு வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு எபிசோடு வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதனால மொத்தமாக நாளைக்கே அப்லோட் பண்ணிடலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் பார்ட்டை வந்து கேட்டதுனால சரி ஓகே இன்னைக்கு இதை அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து கடைசி பார்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக போன பார்ட்டில் எப்படி முடிச்சாங்கன்றதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதாவது கடலுக்குள்ளே இருந்த ஒரு கிரியேச்சர் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி இந்த உலகம் எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் தண்ணியை வந்து ரொம்ப அசுத்தப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் வாழ்ந்தது நாங்கள் தான், அதனால இனிமேல் நீங்கள் தண்ணிக்குள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து போட்டு பேசியிருந்திருப்பாங்க இல்லையா. அதில் 2 மீட்டிங் வந்து லேண்டில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ கடைசி அது போகும்போது 3வது மீட்டிங் நீங்கள் கடல் கடியில் எங்களுடைய இடத்துல வந்து தான் பேசணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த எபிசோட என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆட்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போகிறதுக்காக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இதை கண்டுபிடிச்சி இது வரைக்கும் யாருமே தண்ணி கடியில் போக முடியாத அளவுக்கு ஆழத்துக்கு போகிறாங்க. அங்கே என்னென்ன ஆபத்து இருந்துச்சு, ஸோ அந்த கிரியேச்சரோடைய உலகம் எப்படி இருந்துச்சு, அவங்க எங்கே வாழ்றாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயும் பிளாக் ஃபோர்ட்ன்ற மாதிரியான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து தண்ணி கடியில் போய் அந்த கிரியேச்சரை மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அதுக்கு செலக்ட் செய்யப்பட்ட 5 பேரும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த 5 பேருக்கும் இந்த இடத்துல தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தண்ணி கடியில் மூச்சு விட முடியாது இல்லையா. ஸோ எப்படி ஸ்விம் பண்ணணும், எப்படி ரொம்ப நேரம் தண்ணி கடியில் மூச்சு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாங்க. அது போக தண்ணி கடியில் நிறைய பேர்லாம் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் 5 பேர் போகிறாங்க. அதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தன், அதுக்கப்புறம் அந்த கேப்டன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கம்யூனிகேஷனுக்காக உள்ள போறாரு. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒருத்தங்க செலக்ட் செய்யப்பட்டு போறாங்க. அவங்களுடைய பேரு மிஸ்டியோ. கடைசியா 2 பேர் யாருன்னா 2 டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் போறாங்க. ஒருத்தருடைய பேர் வந்து ரவி. ஸோ இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் போல. இன்னொருத்தருடைய பேரு டெட். ஸோ இவரை நம்ம டெட் தாத்தான்னு கூப்பிடலாம். ஸோ இப்படி மொத்தமா 5 பேரும் செலக்ட் பண்ணப்பட்டு அப்படியே தண்ணிக்கடியில போக போறாங்க. ஸோ இந்த தண்ணிக்கடியில போறது ஒன்று அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. உள்ள வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதுக்கான ஒரு வெசலையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேப்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம தண்ணிக்கடியில் போனதுக்கு அப்புறம் அங்கே உள்ளதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்வா உயிரினங்கள் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி மாற்றலனாலுமே நம்ம சர்வே பண்ணணும், அதுக்கான சூட்டையும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஹீரோ பேக் பண்ணிட்டு கிளம்பி ஆகணும். அதனால வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில் வந்தால் 2 பேரும் கோவமா இருக்காங்க, அம்மாவும் பொண்ணும். ஸோ ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் இல்லையா. இப்போ இவங்க வேற இவ்வளோ சோகமாக இருக்கிறத பார்த்ததுமே என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு வந்து ரொம்பவே கோவமாக இருக்கா போல. அப்பா கிட்ட பேசாம இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா, நீங்கள் ஒரு துரோகின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தண்ணி கடியில் மீட் பண்ணுறதுக்கு ஒத்துருக்க கூடாதான் அப்படின்னு கோவத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவேன். ஸோ நம்ம ஹீரோக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. ஸோ ரொம்பவே எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிடுறான். நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தானே, நம்ம எல்லாத்துக்காகவும் தானே. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மனசுக்குள்ளே எவ்வளோ வலிகள் எவ்வளோ பயங்கள் இருக்குது தெரியுமா, ஆனால் அதை நான் ஏன் வெளியில் காமிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை பார்த்ததுமே அந்த எக்ஸ் ஒய்ஃப்க்கும் கஷ்டமாயிடுது. உடனே அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும்ன்ற மாதிரி. ஸோ இந்த வார்த்தையை கேட்ட பொண்ணுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உடனே வேகமாக வந்து அப்பா கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து 5 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயத்தோட உட்காந்துருக்காங்க. அந்த பயத்தை போக்குறதுக்காக இந்த டெட்டு தாத்தா வந்து அந்த ரவி கிட்ட, நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற, அதெல்லாம் பயப்படாத, நமக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி என்ன ஆனால் என்ன, நம்ம இந்த நாட்டுக்காக பேர் வாங்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த கிரியேச்சர் அதான் அந்த அக்வாவுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா மரத்தாலே செஞ்ச ஒரு பூமி உருண்டை. இதை காமிச்சு அந்த அக்வாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த அக்வா வந்து தண்ணிக்கடியிலே இருந்துச்சு இல்லையா. ஸோ வானத்துக்கு மேலே போயிருக்காது, இந்த அழகை பார்த்துருக்காது. ஸோ கண்டிப்பாக இது அதுக்கு பிடிக்குன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வந்து கப்பலுக்கு வந்துடுது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கப்பல் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த சப்மரீன்குள்ளே உட்காந்து இவங்க தண்ணிக்கடியில் போக போகிறாங்க. இப்போ தான் அந்த சப்மரீனை காமிக்கிறாங்க. பார்த்தா உருண்டையாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேப்டன் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு நம்ம உலகத்தை நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு பேசிட்டே அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனதுமே வெளியிலேருந்து சீல் பண்ணிடுறாங்க. ஏன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே போயிடக்கூடாது. அப்படி போச்சுன்னா ப்ரெஷர்னால அந்த இதுவே வெடிச்சிடும், அதை இம்ப்ளோட் ஆகிடும். ஸோ நாடே அவங்கள தான் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதுபடி அந்த பால் அதான் அந்த சப்மரீனை தூக்கி கடற்குள்ளே இறக்குறாங்க. மேலே வந்து ஒரு ரோப்பும் கனெக்ட் ஆகிருக்கும். மெல்ல மெல்ல தண்ணிக்குள்ளே போக வைக்கிறாங்க. ஸோ இப்படி தண்ணிக்குள்ள வந்ததுமே இப்போ டெட்டு வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்திருப்பார் இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பயந்து, ஐயோ தண்ணி உள்ளே வந்துருமா, உள்ளே வந்தால் நம்ம செத்துருவோமா, இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்க. ஆனால் மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி தைரியமாக பேசிக்கிறாங்க.
இப்போ அப்படியே கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்கிற அந்த சப்மரீனை காமிக்கிறாங்க. சூரிய வெளிச்சம் இப்போ சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரெஷர் தண்ணிக்கடியில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த சப்மரீன் வந்து கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு எமர்ஜென்சி மீட்டிங் நடக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே முக்கியமான ஆட்கள் கலந்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்ட ஒரு முக்கியமான அதிகாரி தானே, ஸோ அவங்களும் உள்ள வந்து என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி மீட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸோ இந்த பிரைம் மினிஸ்டரும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் உட்காரு அப்படின்னு சொல்ல ஸோ உட்காந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் அதிகமாக யார் இருக்கானா ஒரு கேனல் இருக்கிறாரு, அது போக அந்த பிஸ்னஸ்மேன், அதுக்கப்புறம் டாமினிக்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு, இவங்க 3 பேரும் ஆல்ரெடி ஒரு சதி மீட்டிங் போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ இவங்க 3 பேரும் இந்த இடத்துல இருக்காங்க. அது போக இன்னொரு முக்கியமான அதிகாரின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெப்பன் இருக்குது, அந்த அக்வாவை தசமார வச்சுட்டு அதை அட்டாக் பண்ணி போட்டு தலையெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட. இதை கேட்ட நம்ம கேட்டும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய சமாதானத்தை பற்றி பேசுறதுக்காக தான் 5 பேருடைய உயிரை பணம் வச்சு தண்ணிக்குள்ள அனுப்பியிருக்கோம், இப்போ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அது போக அந்த அக்காவும் நம்மளை எதுவும் பண்ணலை அப்படின்னும் போது என்னது எதுவும் பண்ணலையா, இவ்வளோ ஆண்டு குப்பையை வந்து தட்டிட்டு போயிருக்குது, ஸோ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், எவ்வளோ காலங்கள் ஆகும், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் அது தண்ணி மேலெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது, இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது, ஸோ என்னுடைய பிஸ்னஸில் பாதிக்கு மேலே தண்ணியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்டு வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான தண்ணீரை உறிஞ்சி எடுத்து அதை வேஸ்டேஜாக மாற்றி மறுபடியும் கடலுக்குள்ள அனுப்புறது தானே உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பேச ஆரம்பிக்க அவரும் டென்ஷன் ஆகிட்டாரு. இங்கே பாருங்க, இந்த நாட்டுக்காக நான் தான் நிறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணும்னா என்னை மாதிரி பிஸ்னஸ் மேன்லாம் வேணும், ஸோ இனிமேல் பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னதும் அவருக்கும் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த நாடும் ஒரு விதத்தில் பிஸ்னஸ் மேனை தானே நம்பி இருக்கு, அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி நான் யோசிக்கணும், அது போக நான் இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாகணுன்ற மாதிரி வேண்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சைடில் இருந்த அந்த பிஸ்னஸ் மேனும் நான் என்னுடைய பேரும் பேத்திக்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை விட்டு போவேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு போது உடனே பிஸ்னஸ் மேனும் இங்க பாருங்க, அந்த அக்வா கிரியேச்சர் நம்ம கிட்ட ஒரு வார் தொடுத்திருக்காங்க, அந்த வாரில் மட்டும் நம்ம வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பேரன் பேத்தி கூட உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மண்டை கழுவுறாரு. அவரும் இப்போ ரொம்ப டீப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்தது கேட்ட காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டீம் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக் என்ன பேசுகிறாருன்னா ஏன் சோகமாக இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா ஏதாவதுன்ற மாதிரி அக்கறையாக கேட்குறாரு. ஆக்சுவலாக இவர் நம்ம கேட்டை வந்து லவ் பண்ணுறாரு போல, ஆனால் கேட்டு வந்து ரொம்பவே சோகமாக நம்மளுடைய டீம் எவ்வளோ போராடுறாங்க இந்த நாட்டுக்கு பீஸ் கொண்டு வரணுன்றது, ஆனால் நிறைய பேர் அப்படி நினைக்க மாட்டேங்காங்க, நிறைய பேர் வார் வரணும் அவங்களுடைய பிஸ்னஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் 3 நாளில் வெறும் 6 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன், காலையில் நைட்டுன்னு எல்லா நேரமும் நான் எப்படியாவது பீஸ் கொண்டு வரலான்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் பெரிய அதிகாரிகள்லாம் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்காங்கன்ற மாதிரி ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் வாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அலர்ட் வருது. உடனே வேகமாக வந்து பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் மனிதர்கள் கடலுக்கடியில் டீப்பாக போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுடைய க்ரூ வந்து போக ஆரம்பிச்சிருச்சு போல. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம் இல்லையா, அதனால என்னாக போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம க்ரூவை காமிச்சா அவங்க வந்து மனசுல பயத்தோடையே ஆனால் வெளியில காமிச்சிக்காம அமைதியாக உட்காந்து இருக்கும்போது மேலே ஏதோ சத்தம் கேட்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே நம்ம கேப்டன் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அதாவது நிலத்துக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு. ஆனால் யாருமே எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு பயமாயிடுது. அதே சமயத்தில் சர்ஃபேஸில் காமிச்சா இங்கே மேலே வந்து கயிறு கட்டி தானே உள்ள இறக்கிட்டு இருப்பாங்க, அந்த கயிறு இப்போ வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களால நம்பவே முடியல, இது எப்படி நடக்கும், எப்படி இது வேகமாக போகுது அப்படின்னு அவங்களும் கேப்டனுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு போல, எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. கீழே காமிச்சிங்கன்னா கீழே இப்போ எல்லாத்துக்கும் பயம் வருது. ஐயோ மேலே இருக்கிற சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு, நம்மளும் வேகமாக எங்கேயோ போகிறோமே என்னாச்சு அப்படின்னதும் அங்கே ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க தானே இதில் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்திருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ப்ரெஷராக செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது நார்மலாக தான் இருக்குது. அப்படின்னா ஏன் இப்படி வேகமாக போகுது, என்னாச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தமும் வரல. ஆனால் அங்கே இருந்த கரண்ட் எல்லாமே கட் ஆயிடுச்சு போல, லைட் எல்லாம் ஆஃப் ஆகிட. உடனே இவங்க எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு அந்த சப்மரீனுடைய கதவை ஏதோ இடிக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், பயத்தில் எல்லாருமே அந்த கம்பியை பிடிச்சி அமைதியாக இருக்க. கேப்டன்னா யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க, இனிமேல் நமக்கு என்ன வேணாலுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கதை வந்து ஓப்பன் ஆகிடுது. உடனே இவங்க எல்லாருமே மெல்ல வெளியில் வராங்க. பார்த்தா இந்த இடத்துல தண்ணியே இல்லை, இது என்ன குகையா, என்ன இடம் இது அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாட்டர்லாம் அப்படியே க்ளோவாக இருக்குது. ஆனால் அந்த வாட்டர் எல்லாமே இவங்களை தாண்டி இந்த இடத்துக்குள்ளே வரல. என்ன இடம் இது, ஒருவேளை இங்கே தான் அவங்க தங்குறாங்களா அப்படின்னும் போது அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே வெளியில் வெறும் 21 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஆனால் இது எப்படி சாத்தியம், இது ஒரு நார்மல் டெம்பரேச்சர் தானே, இதுக்கெல்லாம்
அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அண்ணா வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைடுல தண்ணியா இருக்கும்ல, அதை வந்து தொட்டு பார்க்குறான். இது ஒரே ஒரு கீரல் மட்டும் விழுந்துச்சுன்னா ஒட்டு மொத்த தண்ணியும் உள்ள வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரெஷரா இது எப்படி தாங்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது மேலே வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கிறதுலாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. உடனே கேப்டனும் எல்லாருமே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லும்போது வெல்கம் அப்படின்னு ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம சால்ட் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி வருது. இருந்தாலும் மனசுக்குள்ளே பயமும் இருக்குது இவங்களை பார்த்ததுமே. ஸோ நாங்களாம் எங்கே இருக்கோம் அப்படின்னதும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வர முடியாத அளவுக்கு ஆழத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ தைரியமாக நீங்கள் உங்களுடைய ஹெல்மெட்டை கலட்டலாம் அப்படின்னதும் உடனே கேப்டன் அது யாரும் கலட்டிடாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த சால்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ல நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டதும் அவனும் தலையாட்டுறான். உடனே இந்த ஹெல்மெட்டை கலட்டினா இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ நார்மலாக சுவாசிக்கிறான். அதாவது இந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஸோ உடனே எல்லாருமே ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த சால்ட் மட்டும் நம்ம ஹீரோவை ஏக்கமாக பார்க்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அதே சமயத்தில் நம்ம தாத்தா இருக்கார் இல்லையா, டெட்டு தாத்தா, பயந்தவங்களி தாத்தா, அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இதை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னதும் சரி அது உங்களுடைய விருப்பன்ற மாதிரி சால்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உள்ளே கூட்டிகிட்டு போகுது. ஸோ எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு வராங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம கேட்ட காமிச்சா அவங்க சோகமாக இருக்காங்க. ஏன்னா உள்ளே போன குரூவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னா இறந்துட்டாங்களா, இனிமேல் எப்படி இந்த இடத்துல பீஸ் இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடலாம். அவர் வந்து ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க, இங்கே பாருங்கள் இப்போ மட்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுடைய நிலைமையை எல்லாருக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நீங்கள் வெறும் 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்கியிருக்கீங்க. ஸோ இது மட்டும் வெளியில் தெரிஞ்சால் உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ என்னுடைய பேச்சை எனக்காக கேளுங்க அப்படின்னும் போது இந்த கேட்டுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டை பிடிக்கும் போல், அதனால அவனுடைய கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நம்மளுடைய குரூ வந்து திரும்ப வருவாங்க. அவங்க வரும்போது நீங்கள் தெம்பா நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்ததை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். வாங்க நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம குரூப்பை காமிச்சா அவங்க வந்து தண்ணிக்கடியில் போயிருக்காங்க இல்லையா, அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய கிரியேச்சர்லாம் இவங்களை எட்டி பார்க்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பயத்தோடே இது எல்லாமே இங்கே தான் வாழுதா அப்படின்னதும் இது மட்டும் இல்லை, பெரிய பெரிய டைட்டன்ஸ், பெரிய பெரிய உயிரினங்கள், அவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல மட்டும் இல்லை கடல் ஃபுல்லுமே இருப்போம் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடி மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுலேயும் அந்த இந்தியர் இருப்பார் இல்லையா ரவி, அவருக்கு வந்து மூச்சு முட்ட ஆரம்பிக்குது போல். அதாவது கொஞ்சம் பயத்தில் அந்த மாதிரி ஆகுது. உடனே எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோவும் சால்ட்டும் பாத்தீங்கன்னா தனியா வந்துட்டாங்க. அதாவது முன்னாடி நடந்து வந்ததுனால தனியா வந்துட்டாங்க. உடனே ஹீரோ ஐயோ மத்த எல்லாருமே எங்க அப்படின்னு பயப்படாத, இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, ஹீரோவும் அந்த சால்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஏன் உன்னை பார்த்ததுமே எனக்கு ஒன்று ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லைனா எனக்கு ஒன்று தெரிய போகுதா, இல்லைனா லைஃப் லாங் எனக்கு தெரியப்பட்டவளா இருப்பியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி சொல்ல. உண்மைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்ட் வந்து நம்ம ஹீரோ டச் பண்ண. அப்படி டச் பண்ணிட்டு நீ ரொம்பவே வாமா இருக்க, ரொம்பவே ரஃபா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நானும் உங்களை டச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ டச் பண்ணிட்டு நீங்க ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே இந்த சால்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த அலைகள் தான் நம்மளை ஒன்று சேர்த்துருக்குது, ஸோ நீயும் அதை உணர்ந்து பாரு, அதோடைய பவர் ஒன்று உனக்கு தெரியும் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ண முடிய யோசித்து பார்க்குறான். உன்னுடைய மனசு வந்து அலை பாய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, என்னுடைய மனசெல்லாம் உன்னால் ரீட் பண்ண முடியுமா அப்படின்னதும் மனிதர்களுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே லவுடா இருக்கும், ஆனா அவங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, கேட்க மட்டும் முடியும், அது மட்டும் இல்லாம இப்போ உன்னுடைய ஹார்ட்டும் ரொம்பவே ரேஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோவும் ஆமா என்ன பண்றதுன்னு தெரியல, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோடைய பிரேயரா இருக்கலாம், அவங்க நம்மளுடைய முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் உடனே இந்த சால்ட்டும் பரவாயில்லையே உன்னுடைய இன்டென்ஷனும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம இனத்திலே மாற்றத்தை கொண்டு வரலாம், ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க. ஸோ ஒரு லவ்வோட ஹீரோ பார்த்து கேட்குது. ஸோ ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனே மறந்து இந்த சால்ட்டை அப்படியே கிஸ் பண்ண போறான். அப்போ கரெக்டா நம்ம கேப்டன் வந்து ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு நீ இங்கே தான் இருக்கியா, வேற எங்கேயோ போயிட்டோன்னு நினைச்சோம் அப்படின்னதும் உடனே 2 பேரும் அப்படியே அமைதியாகிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. ஸோ அந்த சால்ட் அப்போ முன்னாடி வந்து எங்களுடைய எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா ஸ்பீசிஸ் அதாவது இவங்களுடைய இனத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த அசம்பிளியில் இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த செட் சால்ட்டை காமிச்சா அவங்க வந்து இன்னுமே ஏதோ ஒரு நோட்ஸ் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து
இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டீமை சேர்ந்தவங்க தான். உடனே அவங்க கிட்ட என்னாச்சு, ஏதாவது நியூஸ் கிடைச்சிதா அப்படின்னும் போது, இல்லை அதை பற்றி இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஏதோ ஒரு கோடட் மெசேஜ் மாதிரி தெரியுது, அதில் அவங்க செவரன்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பாயிண்ட் வருது. அப்போ கரெக்டாக நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து வேகமாக தள்ளி விட்டுறான். யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க போல. கண்ணாடிலாம் அப்படியே செதறுது. கேட்டும் கீழே விழுந்துட. ஃபோனில் கேட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி மட்டும் கத்துறாங்க. உடனே இந்த கேட் எந்திரிச்சு பார்க்குறாங்க. கை ஃபுல்லாக ரத்தம். ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டும் எந்திரிச்சு பார்க்குறாரு. அவரால் முடியலை, கீழே விழுந்துட்டாரு. என்னன்னு பார்த்தா அவருடைய நெஞ்சில் குண்டடி பட்டிருக்குது. ஸோ அவர் அந்த இடத்துல சாக போறாரு. கேட்டும் இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு ரத்தத்தை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய தலையிலையும் லேசர் வந்து பாயிண்ட் ஆகுது. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த டெட்டு தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய கிஃப்ட்டை எடுத்து நம்ம சால்ட்டு கிட்ட கொடுக்குறாங்க. அதான் அந்த உடன் ஏத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுக்கும்போது அது வந்து அப்படியே க்ளோ ஆகுது. ஸோ நீ ஆரம்பிச்ச வரல, நீ தோத்து போக போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு இது புரிய வருது. அதனால வேகமா வந்து அதை தள்ளி விட்டுறான். இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அந்த டெட்டு கொண்டு வந்தார் இல்லையா, அது வந்து ஒரு பாம்பு போல, அது அப்படியே வெடிச்சு சதற. ஸோ வெடிச்சா என்ன ஆகும், ஸோ தண்ணி வந்து உள்ள வந்துடும் இல்லையா, அதனால அது அப்படியே வேகமா உள்ள வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. ஆனா நம்ம ஹீரோவை யாரு காப்பாத்துறானா, அந்த சால்ட்டு காப்பாத்தி அங்க இருந்து அப்படியே மேலே கூட்டிட்டு வராங்க. ஸோ இது வந்து அந்த இனத்துக்கே பண்ற துரோகம் தான். இருந்தாலுமே நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹீரோவுக்கு அப்படியே வாயோட வாய் வச்சு ஆக்சிஜனும் கொடுத்துட்டு அங்க இருந்து மேலே கூட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல நம்ம கேட்டோடைய தலையில வந்து லேசர் லைட் வரும் இல்லையா, அவங்க டக்குன்னு குனிஞ்சிட்டாங்க. ஸோ புல்லட்டும் மிஸ் ஆயிடுது. உடனே அந்த வாக்கி டாக்கில இந்த மாதிரி எமர்ஜென்சி அலர்ட் கொடுக்க உடனே கேட்டோடைய டீம் இருக்காங்கல்ல, அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த லொகேஷனுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் அந்த கேட்டோடைய அசிஸ்டன்ட் வந்து அங்க ஒர்க் பண்ற இன்னொரு லேடி கிட்ட, அம்மா கடலுக்குள்ள இருந்து என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது தயக்கத்தோடைய சோனிக் பால்ஸ் மாதிரி வந்திருக்குது. அப்படின்னா அவங்க எல்லாருமே இம்ப்ளோட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தெரிய வர. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் கஷ்டமா இருக்குது. ஆனால் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் கேட்டோடைய வீட்டுக்கு வெளியில் யாரோ ஸ்னைப்பர் இருக்காங்கல்ல, அவங்கள அவளுடைய டீமே தேடி வந்து போட்டு தள்ளிடுறாங்க. உடனே இந்த கேட்டு எந்திரிச்சு நின்று, யார் இந்த காரியத்தை பண்ணா, யார் அது அப்படின்னு கேட்கும்போது அந்த டீமுக்கு அவங்கள பற்றி தெரியல. ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு அந்த இறந்து போன விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது 5 பேர் இம்ப்ளோட் ஆகி இறந்தாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தெரிய வர. இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் அதுதான் ஓடிட்டுருக்குது. இந்த மாதிரி கடலுக்குள்ளே நடக்க இருந்த டிப்ளமேட்டிக் மீட்டிங்கில் 5 பேரும் உயிரிழந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வாருக்கு வந்து லீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேரையும் கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த கிரியேச்சர்ஸ் தான். அதான் அந்த ஹோமாக்குவா. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் வார் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த சே நம்ம ஹீரோவை அந்த சால்ட் வந்து காப்பாற்றிட்டாங்க. அப்படி காப்பாற்றினதுக்கப்புறமும் மறுபடியும் நியூஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த 5 பேரை கொலை பண்ண சால்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, இப்போ பின்னாடியே அதை காமிக்கிறாங்க. அதில் சால்ட் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் சால்ட் எந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய டிப்ளமேட்ஸான அந்த 5 பேர் வந்து இறந்துட்டாங்க, ஸோ கொலை பண்ணது நாங்கள் தான், எங்களுடைய குழந்தைங்களே நீங்கள் கொலை பண்ணீங்கல்ல, அதுக்காக நாங்கள் தீர்க்கிற கடன் இது. ஸோ இது வெறும் வார்னிங் தான். இனிமேல் நீங்கள் யாராவது தண்ணிக்குள்ளே கால் வச்சாலே உங்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவோம். இனிமேல் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் அப்படின்னு நியூஸ் சேனலில் போட்டுட்ருக்க. இதை பார்த்த கேட்டோடைய டீமும் இது உண்மை கிடையாது, இது மார்ஃபிங்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே கடலுக்கு வெளியில் நம்ம ஹீரோவும் அந்த அக்காவும் வந்திருப்பாங்க இல்லையா, அதான் அந்த சால்ட். அவங்க 2 பேர் மேலேயும் ஹெலிகாப்டர் வந்துடுது. அடுத்தது என்ன, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கப்பலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ உண்மை எல்லாத்தையுமே கேட்டோடைய டீம் கிட்ட சொல்கிறான். அதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்கிறான். அழுதுகிட்டே ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு. அந்த டெட்டு தான் ஏதோ ஒரு பாமை கொண்டு வந்து அங்கே உள்ளவங்களை அழிக்க நினைச்சாரு, அதனால தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக கேட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ கேட்ட பார்த்து அசிஸ்டண்ட்டும், நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னதும், ஆனால் அவங்க வேகமாக வந்து ஹீரோடைய ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் தெரியணும், நீ மட்டும் எப்படி தப்பிச்ச, உன்னை யார் காப்பாற்றினது அப்படின்னதும் நம்ம ஹீரோ அமைதியாக அழுதுகிட்டே இருக்க. ஓ, உன்னை ஒரு வேளை காப்பாற்றினது அந்த சால்ட்டு தானே அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோவும் ஆமான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆனது எல்லாம் போய் தானே, அது ஃபேக் தானே, அவள் எங்கே இருக்கிறா, அவளை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக இவங்களுடைய டீம் தான் அவங்கள பிடிச்சி வச்சிருக்காங்க, அவளுக்கு ஒன்றும் நடக்காது, ஆனால் அங்கே 4 பேர் இறந்ததுக்கு அவள் பதில் சொல்லியே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் இப்போ இந்த சால்ட் எங்கே பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா, அந்த கப்பலில் உள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சேஃப் மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை என்ன பண்ண போகிறாங்கன்றதும் தெரியல.
அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு கேட்டை காமிச்சா கேட்டோடைய அசிஸ்டண்ட் வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்பவே சோகமாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கும் அந்த லவர் பையன் இறந்தான்ல, ஸோ அவனுக்கும் என்ன தான் கனெக்ஷன், எதுக்கு அவன் உங்கள் கூட இருந்தான்றதெல்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னும் போது, ஆனால் கேட்டு வந்து சோகமாக எதுக்கு கொலை பண்ணாங்க, யார் மேலே அது வச்ச ஏம் அப்படின்னு கேட்கும்போது அது உங்கள் மேலே வச்ச ஏம் தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறவன் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுவன் போல். ஸோ யார் இவன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னதும் அவனுடைய பேக்ரவுண்டை விசாரித்து பார்த்தாச்சு. ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை. உண்மையை சொல்ல போனால் இவனை ஹையர் பண்ணவனை தான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி செம கோவமாகறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் இந்த ஃபோட்டோ போகுது. அந்த ஃபோட்டோ காமிச்சு அங்கே ஒரு ஜென்ரல் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஒருவேளை நான் கேட்ட கொலை பண்ணணும்னு நினச்சா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு அது ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்ல பிரைம் மினிஸ்டரும் வார்த்தையை அளந்து பேசு, அந்த கேட்டுன்றவங்க நம்ம நாட்டுக்காக அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் யார் இவன், எதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் என்னுடைய டீம் வந்து நல்லா விசாரிச்சுட்டாங்க. ஸோ வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம பணக்கார ஒருத்தர் இருக்கான்ல, அதான் உங்களுடைய ஃப்ரெண்டு, அந்த பிஸ்னஸ் மேன் ஹையர் பண்ண ஆளுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் தண்ணிக்கடியில் டெட்டுன்ற மாதிரி ஒருத்தனை அனுப்புனாங்க இல்லையா, அவனும் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்வேலன்ஸ்ன்ற மாதிரி ஒரு சீக்ரெட் கோட் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த கோடும் அந்த இயக்கத்தை சேர்ந்தது தான். அந்த இயக்கத்துடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் மேன், அது அவங்களுடைய டோனர், உங்களுக்கு நிறைய காசு கொடுப்பார்ல அவர் தான். ஸோ இப்படி அவர் நம்ம கூட கனெக்ட் ஆனதுனால அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னதும் பிரைம் மினிஸ்டர் அப்படியே ஷாக்காகிறாரு. என்னது எனக்கு தொடர்பு இருக்கு அவன் கூட, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, என்ன இதை பார்த்துக்க சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னதும் ஒன்று பிரைம் மினிஸ்டர் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட மாட்டியா அப்படின்னதும், அதெல்லாம் கிடையாது, ஆர்டர் மட்டும் கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, சரி என்னென்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட, அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு சீக்கிரட்டாக ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ பணக்காரனுடைய கதையை முடிச்சுட்டு வெளியில் H2Oன்ற மாதிரி எழுதிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களுடைய பிளான் என்னன்னா, நிறைய மக்கள் வந்து தண்ணிக்கு பாதிப்பு உண்டாக்குற பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர் மேலே கோவமாக இருக்காங்கல்ல, அதனால ஏதோ ஒரு சிவிலியன் தான் வந்து கொலை பண்ண மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம சால்ட்டை காமிக்கிறாங்க. சால்ட்டை ஹெட் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கப்பலில் இருந்து அந்த சின்ன சேஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து லாரியில் இறக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்குறான். ஸோ அந்த ஹேனா கிட்ட, ஆமாம் இந்த சால்ட்டை இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னதும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சேஃபாக நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு விசாரிப்பாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு போல். அவர் நம்ம ஹீரோ பார்த்து, தலை எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஆளே வேற லெவலில் மாறிட்டே அப்படின்ற மாதிரி நல்லா பேச்சு கொடுக்குறாரு. நம்ம லேண்டோடைய அம்பாசடராகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, இந்த சால்ட்டை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா அது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய் இவ்வளோலாம் சேத்துல வெட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டால, மக்கள் எல்லாருமே இவன் மேலே கோவமாக இருக்காங்க, 4 பேரையும் கொலை பண்ணது இவா தானே, எவ்வளோ தைரியமாக கொலை பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் வர விடுவா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷத்தில் கத்திட்டு இருக்கேன். சரி தம்பி, அந்த லாரியோடைய சாவி தாயன் அப்படின்னதும், இவன் ஏன் அதை கேட்குற அப்படின்னதும், இப்போ நான் தானே உன்னுடைய பாஸ் மாதிரி, உன்னுடைய ஹையர் அதிகாரியில் நானும் ஒருத்தன் தானே, ஒழுங்காக சாவியை கொடு அப்படின்னதும் அவனுக்கும் அந்த மீற முடியல, உடனே சாவியை கொடுத்துட்றான். அடுத்ததே நம்ம ஹீரோ வேகமாக போய் அந்த லாரியில் உட்காந்துட. இதை பார்த்த ஹேனாவோ, என்ன பண்ணுற, ஒழுங்கு மரியாதை அந்த லாரியை விட்டு வெளியில் வா அப்படின்னதும், ஆனால் நம்ம ஹீரோ, இப்படி பப்ளிக் முன்னாடியே என்ன நீ சுட முடியாது தெரியும்ல அப்படின்னதும், ஆனால் உன்னால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, பார்த்தல முன்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றத அப்படின்னதும், நான் முன்னாடி போவேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாரியை வேகமாக பின்னாடி எடுக்கிறான். ஸோ பின்னாடி தான் அந்த கடல் இருக்கும், அதில் பொத்துன்னு விழுந்துட. ஸோ சால்ட் வந்து அந்த கூண்டுலேருந்து தப்பிச்சிட்றாங்க. நம்ம ஹீரோவும் வேகமாக வந்து ஜம்ப் பண்ணிட்டான். ஸோ ஹீரோவையும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து 2 பேரும் தப்பிச்சிட்றாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கேட்டுக்கு போகுது, ஏன்னா இப்படி பண்ணிட்டானா, ஏன் இப்படி பண்ணான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஸோ நியூஸ் சேனல்லையும் பரவுது. ஹீரோடைய ஃபேமிலியும் இதை பார்க்குறாங்க, பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ சீக்கிரமாக கண்டுபிடிங்க ஹீரோவை, அவன் எங்கே போனான், என்ன பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி இங்கே இவங்க பரபரப்பாக. உடனே நம்ம அசிஸ்டண்ட்டும், மேம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னதும், ஆமாம் எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பும்போது ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வருது. என்னன்னா இவங்க தண்ணிக்குள்ளே இருந்து இங்கே வந்து மீட்டிங் போடுறதுக்காக ஒரு பாத் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கிரியேச்சர் வர்றதுக்கு. அந்த கிரியேச்சரில் கொஞ்சம் பேர் வராங்கன்ற மாதிரி அலர்ட் வந்திருக்கும். உடனே இதை பார்த்த கேட்டும், நான் எங்கேயும் போகலை, நானே அவங்க கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்குள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய கிரியேச்சர் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வர்றது ஒரு மேல் கிரியேச்சர். ஸோ இப்போ முன்னாடி நின்று பேசுறது நம்ம கேட் தான். ஆனால் வந்த உடனே அந்த மேல் கிரியேச்சர் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் நீங்கள் எல்லாருமே
கிறுக்கு பிடிச்சவங்களா, நீங்களே எங்களுடைய உலகத்துக்கு வரீங்க, நீங்களே சமாதானம் பேச வரீங்க, நீங்களே பாம் வைக்கிறீங்க, நீங்களே செத்து போறீங்க, இது என்னது இது, ஸோ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிக்க, ஸோ கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, புரியுது, மனிதர்கள் ஆகிய நாங்கள் ரொம்பவே எமோஷனலானவங்க தான், 1000 வருஷமா நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரும் வளர்ச்சியை தான் அடைஞ்சிட்டு இருக்கோம், ஸோ அந்த எமோஷனல் சேர்ந்த கலவையால் தான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்கலாம், ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னதும் ஒன்று இந்த மேல் கிரியேச்சரும் சரி அதெல்லாம் நான் விட்டுடுறேன், ஆனால் அந்த சால்ட்டை அவளை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது புரியுது, அந்த சால்ட் வந்து இங்கே தான் இருக்காங்க, ஆனால் டெக்னிக்கலி இங்கே தான் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன். அவள் வந்து எங்கள் இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டு வந்துட்டா, ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்காக எங்களுடைய இனம் அழிஞ்சா பரவாயில்லன்றதுக்காக அவனை காப்பாற்றி இங்கே வந்துட்டான், ஸோ ஒழுங்கு மரியாதையாக அவளை ஒப்படைச்சிடுங்க, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கேட்டே சாக்காகட்டுறாங்க. என்னது தண்டனையா, ஒருவேளை நீங்கள் அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்காக தான் கேட்குறீங்கன்னா என்னால் அவங்கள ஒப்படைக்க முடியாது அப்படின்னதும் உடனே இந்த மேல் கிரியேச்சர் என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு இதை வந்து சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து எங்களுக்கு சமக்கம் வந்துடுச்சு, இனிமே அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ பண்ணி காமிக்குது. அது கையில் வந்து ஒரு கோல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே தூசியாக மாறி, அதாவது ரஸ்ட்டாக மாற்றி அப்படியே மொத்தமாக அழிச்சிடுது. என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தண்ணி காற்றோட கலந்துருக்கோம், ஸோ என்ன பண்ணுவோம் தெரியுமா, உங்களை இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின இரும்பு, அது போக பெரிய பெரிய பில்டிங், அது எல்லாத்தையுமே ரஸ்டாக்கி அழிச்சிடுவோம், ஸோ உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் மிசைல்னு ஒன்று இருக்கவே இருக்காது, ஸோ இது வரைக்கும் நீங்கள் 2வது அம்பாசடரான என்ன வரைக்கும் மீட் பண்ணிட்டீங்க, ஸோ 3வது அம்பாசடரை மீட் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கொடுக்க போகிறது கிடையாது, 5 வருஷம் தான் டைம், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே மாற்றிடுங்க, அதுக்கு முன்னாடி அந்த சால்ட்டை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லைனா உங்கள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாளே அழிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகிடுறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரும் அந்த ஜென்ரலும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சீக்கிரமாக சால்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும், ஏன் அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்ற மாதிரி கேட்டதும், அதுவா நாங்கள் வந்து சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனால் அந்த செவரன்ஸ்ன்றத அடல்ட் ஹோமோ கிரியேச்சரான அந்த சால்ட்டை மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஸோ அப்படி நம்ம அது மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த வாரம் வந்து நாளைக்கே என்னால் முடிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ பில்டப் போட்டுட்ருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, ஹீரோவும் சால்ட்டும் ரகசியமாக ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. சால்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்கேருந்து கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணாடியே இதுக்கு முன்னாடி அவள் பார்த்ததே கிடையாது இல்லையா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற கண்ணாடி, பெரிய பெரிய பில்டிங், அதுக்கப்புறம் மனிதர்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இந்த கிரியேச்சருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஹீரோ கிட்டேயும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ என்னை மேலே தூக்கிட்டு வரும்போது நீ என்னை கிஸ் பண்ண தானே அப்படின்னதும், ஓ அது வேற நீங்கள் கிஸ்ன்னு சொல்லுவீங்களா, ஆனால் நான் உன்னுடைய லங்ஸுக்கு வந்து காற்று கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கழுத்திலே கை வைக்குது. ஸோ ஹீரோவும் இப்போ ரொம்ப ஆர்வமாகி அந்த சால்ட்டு கிட்ட உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்கன்ற மாதிரி கேட்க, அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நாங்கள் குரங்குல இருந்து வந்தோம், குரங்குல இருந்து இப்போ இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோன்ற மாதிரி சொல்ல, அந்த சால்ட்டும் ஆமாம் நாங்களும் அதை நினச்சி ஆச்சரியப்படுறோம், நாங்கள் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருப்போம், ஆனால் நீங்கள் வானத்துக்கு போய் வானத்துக்கு மேலே எவ்வளோ ஸ்டார் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க தானே, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணது கிடையாது, எங்களுக்கு தண்ணி உண்டு, தண்ணிக்காகவே நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இப்போ கொஸ்டின் கேட்குறேன், ஆமாம் நீ எனக்காக இங்கே வந்துட்டியே, உன் மேலே அவங்க கோவமாக இருப்பாங்க தானே அப்படின்னதும், ஆமாம் கண்டிப்பாக எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க வெறியாக இருப்பாங்க, அப்படியா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டதும், அதுவா என்ன இவ்வளோ பெரிய கடலில் தனியாக நீந்த விட்டுருவாங்க, எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, நான் தனியாக நீந்திட்டு போகணும் லைஃப் லாங், அந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை எதுவுமே கிடையாது அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய ஹார்ட்டும் கொஞ்சம் ரேஸ் ஆக, இதை புரிஞ்சுக்கிட்ட சால்ட்டும் என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் வந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு அந்த கிரியேச்சர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நம்ம 2 பேரையும் இப்போ இந்த உலகமே தேடிட்டு இருக்குது, ஏன்னா நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உலகமே உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அதே மாதிரி நான் உன்னை காப்பாற்றிட்டேன்றதுக்காக என்னையும் போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அழகான வாட்டர் ஃபால்ஸ், அழகான லேக் அப்படின்னு எல்லாமே இருக்கும், ஸோ அங்கே வந்து நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னதும் சால்ட்டும், அப்படின்னா நீங்கள் என் கூட வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதுக்கு பதில் இல்லை. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கணும், ஃபோன் எடுத்து உன்னை சேஃபாக அங்கே கொண்டு போய் விடுறதுக்கான வழியை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தனை நம்ம ஹீரோ நைஸாக பிடிச்சிட்டு இந்த சால்ட்டை வச்சு மிரட்ட சொல்கிறான். சால்ட்டும் அப்படியே கத்துற மாதிரி ஆக்டிங் விட, இங்கே பாரு நீ ஏதாவது பேசினா அவன் கடிச்சிடுவா, ஒழுங்காக ஃபோனை கொடுத்துட்டு ஓடி போயிடு அப்படின்னது. அவனும் பயத்தில் கொடுத்துட்டு அங்கேருந்து தலை திரிக்க ஓடிட்டான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, வேகமாக அவனுடைய பொண்ணுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ பொண்ணு அட்டன் பண்ணி யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்ல, பொண்ணு வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்பா எங்கே போனீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, எங்கள் பாருமா அவங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக அம்மா கிட்ட கொடு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னதும், உங்கள் கூட அவள் இருக்கிறா அப்படின்னு பொண்ணும் கோவத்தில் கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ சீக்கிரமாக அம்மாவை எழுப்பி கொடு
கொடு அப்படின்னதும் அம்மாவும் எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மா கிட்ட, அதாவது ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் கேளு, நான் சீக்கிரமா இங்கிருந்து சவுத் வேலுக்கு போகணும், அங்க என் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போகணும், அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வண்டி மட்டும் தேவைப்படுது, ஏன்னா சால்ட் என் கூட இருக்கிற, அவளை நான் காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னை நம்பு, வேற எதுவும் கேட்காத, ஸோ நான் சொல்ற இடத்துக்கு ஒரு காரை மட்டும் எடுத்துட்டு வந்துரு, ஸோ வேற யாருக்கும் கால் பண்ணிடாத, அது போக இந்த ஃபோனும் நம்ம பொண்ணு சீக்கிரட்டா வச்சிருக்கிற ஃபோன் தான், ஸோ இந்த ஃபோன் அவங்க ட்ரேஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு சைடு ஆங்கில காமிக்கிறாங்க. பார்த்தா நிறைய சோல்ஜர் வந்து இவங்க பேசுறதே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன, வசமா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டா. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்லையா, காரை மட்டும் அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட எடுத்துட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டோட டீமுக்கு இது தெரிய வந்திருக்கும்ல. ஸோ அவங்க வந்து இதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் அதே டைமில் ஜென்ரலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ரெடி ஆகுறான். ஏன்னா அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது. அப்படி அங்கேருந்து கிளம்பி போகும்போது தான் கேட்டோட டீம் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா நம்ம கிரியேச்சர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நியூஸில் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஃபேக்கான வீடியோ க்ளோன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீப் ஃபேக் வச்சு இதை உருவாக்கியிருக்காங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட. அப்படின்னா சால்ட் வந்து இந்த மாதிரிலாம் பேசலை, அவன் கெட்டவளும் கிடையாதுன்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் மக்களுக்கு தெரியாது இல்லையா. அதே சமயத்தில் அந்த சைடு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து கார் எடுத்துட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டாங்க. இங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு ஓரமா நின்னுட்டு கார் வந்ததுமே பார்த்து சரி ஓகே கார் எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி வேகமா வரான். ஆனா பக்கத்துல வந்ததுமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு, இது உனக்கு விரிச்சிருக்கிற ட்ராப் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோ திரும்புறதுக்குள்ளேயே இந்த சைடு கேட்டோடைய டீமும் இந்த சைட்ல இருந்து ஜென்ரலோடைய டீமும் வந்துடுறாங்க. இதை பார்த்த கேட் வந்து ஜென்ரலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய டீம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க, அவங்கள ஒழுங்கா இங்க இருந்து போக சொல்லுங்கன்னதும் இங்க பாருங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, அது வாருக்கான அறிகுறி, ஸோ அவங்கள நான் பிடிச்சே ஆகணும், ஏன் வழியில நீ வராது அப்படின்னதும் இல்ல அது ஃபேக்குன்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ தேவையில்லாம எங்களுடைய விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ சால்ட் எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். அப்போ கேட்டோட டீம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ மேல வச்சிருக்கிற பாயிண்ட் எடுத்து அந்த சோல்ஜர் மேல வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட. அசிஸ்டன்ட்டும் இதை கேட்டு சாக்காகி, மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது பெரிய பிரச்சனையில முடியும், பரவாயில்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்க தயாரா இருக்கிறேன், சால்ட் அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே சால்ட் வந்து தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்காக மெதுவா பிரிட்ஜுக்கு பக்கத்துல போறாங்க. ஆனா அந்த சோல்ஜர் எல்லாம் கன் பாயிண்ட்ல வச்சிருக்கேன். இதை பார்த்த சால்ட் வந்து பயங்கரமா கத்துறாங்க. அவங்க சவுண்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ஏற்படுத்துது, யாராலையுமே ஹியர் பண்ண முடியல. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த ஹை ஃப்ரீக்வன்சியால எல்லாருமே கண்ணு கீழே வச்சுட்டு காதை பொத்துறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம சால்ட் வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சிட நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்துட்டு நீ என்னைக்குமே கடல்ல தனியா ஸ்விம் பண்ண மாட்ட அப்படின்ற மாதிரி கத்துறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலா இதோடைய கடைசி பார்ட், அதாவது 5வது பார்ட் வந்து 21 வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மொத்தமாக அதை அப்லோட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ மொத்தமாக பண்ணால் அந்த சீரிஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும்ன்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். சரி ஓகே நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, கடைசி பார்ட்டும் ரிலீஸ் ஆகிடும். அதில் தான் நம்ம சால்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, வார் வரப்போகுதா, ஸோ கேட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஹீரோடைய கதை என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் ஃபைனல் பார்ட்டை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ரிலீஸ் ஆனதுமே நம்மளும் வேகமாக அப்லோட் பண்ணிடலாம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.